அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ் பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். புண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரர்கள், அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளியிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம். அந்த வரிசையில் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களை மதிக்கணும். ஏன்னா பெற்றோர்கள் தான் ஒரு மனிதனுக்கு மூத்தவர்களாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அனுபவங்கள் இருக்கும். உலகத்தில் மற்ற எல்லாரும் நல்லது நினைப்பாங்கன்னா சொல்ல முடியாது. பெற்றோர்கள் நினைக்கிற மாதிரி மற்றவர்கள் நல்லது நினைப்பார்களா அப்படின்னா நல்லது நினைக்க மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தில் பொறாமை கொண்டுவாங்க. ஆனால் பெற்றவங்க மட்டும்தான் எத்தனை பெரிய கோடீஸ்வரனா ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளையா பாதிப்பாங்க. அவனுக்கு ஒரு பாதிப்புனா உடனே துடிப்பாங்க. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருந்துவாங்க. இவங்க தான் பெற்றோர்கள். அவர்களை மதிக்கிற பொழுது தான் நாம் முன்னேற்றம் விட முடியும். நிறைய பேர் உலகத்தில் நினைப்பாங்க, எங்கள் அத்தாவும் அம்மாவும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, எங்கள் திறமையில தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கொஞ்சம் முன்னேறிய பிறகு அப்படி நினைப்பாங்க. அது ஒரு தவறான சிந்தனை. நல்லா சிந்திச்சு ஆய்வு செய்து பார்த்தோம்னா எங்கேயும் ஒரு இடத்துல நம்முடைய பெற்றவங்க நம்முடைய கரம் பிடித்து கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். அந்த கரையின் வழியாக ஏறி நம்ம என்ன செஞ்சுருப்போம், முன்னேறி போயிருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறை குர்ஆனில் நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லித்தரான்னா, இம்முன்னேற்றத்திற்கான அடிப்படை நல்ல பண்புகளில் முதன்மையானது எதுனா பெற்றவர்களை மதிப்பது. அது திருக்குறானில் ரப்பல் ஆலமீன் சொல்ல எப்படி சொல்றாங்கன்னா, வகால ரப்புக வகலா ரப்புக அல்லாஹ் தாழ்வதும் இல்லா ஈயாக, அவனை என்று வேறு எவரையும் நீ வணங்கலாகாது என்றும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீ வணங்கக்கூடாது என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். இம்மா எவ்வளவு கண்ண இன்தகல் கிஃபர அகதுகுமா அவ் கிலாகுமா, அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உன்னிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டார். ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை சீ என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம். வலா தன்ஹருகுமா, அவ்விருவரையும் உன்னிடத்தில் விரட்ட வேண்டாம். வகுல்லஹுமா கவுலன் கரீமா, இன்னும் அவ்விருவரிடமும் கனிமான கண்ணியமான பேச்சையை பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், முதுமை அடைஞ்சிட்டா சீனு விரட்டாத. ஏன்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க தான் அடிப்படை. பெற்றவர்களுடைய வயிற்றுக்கு சென்று நம்ம விழுந்துடவே கூடாது. எப்போதும் பெரிய ஆளாக நம்ம வளர்ந்துட்டோம்னு வைங்க, பெற்றவங்க வயிற்றுக்கு சென்று விழுந்துடக்கூடாது. ஒன்று பெற்று வளர்த்து நான் என்னத்தை கண்டேன், இவெல்லாம் விளங்கவே மாட்டான், இவெல்லாம் நாசமாக போயிடலாம் அப்படின்னு பெற்றவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பேர் வளர்ச்சியில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதில் ஒரு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் எத்தனை கோடிகளை சம்பாதித்த போதிலும் பெற்றவர்களை மதித்து அவர்களை அரவணைத்து நடத்தி பாருங்க, அதில் இருக்கிற இன்பம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பெற்றோர்களை மதிப்பவர்களுக்கு தான் முன்னேற்றத்திற்கான அடித்தளம். அவர்களை என்ன செய்கிறாங்க, சீன்னு சொல்லாத, கனிவான பேச்சை பேசு. கனிவான பேச்சில் அந்த அன்பான பேச்சுக்களை உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பேசு என்று ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி, இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காக தாழ்த்துகிறார். சோழர் நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. இறக்கைன்னா மனுஷனுக்கு ரெண்டு சோழனா இறக்கைன்னு சொல்லுவாங்க. தாய் தகப்ப நாட்டு பேசும்போது என்ன செய்யக்கூடாது, இப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நிறுத்தி பணிவு என்ன செய்யணும், காட்டணும் அப்படின்னு ரப்பு சொன்னாங்க. ரஹ்மத்தி வக்குர் ரப்பீர் ஹுமா கமா ரப்பையாரி சகீரா, என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது
என்னை பரிவோடு அவர்களும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாக என்று கூறி பிரார்த்திக்கிறாங்க. அவங்களுக்காக நீ என்ன செய்ய பிரார்த்தனை செய்ய. எப்படி உன்னை பார்த்தாங்க சின்ன பிள்ளையில பேண்டு மோண்டு கழுவ கூட ஆள் இல்லாமல் கிடந்த போது உன்னை கழுவி தொடச்சி எடுத்து பவுடர்லாம் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு மசாஜெல்லாம் பண்ணி குளிப்பாட்டி எப்படி உன்னை பார்த்து கொண்டார்களோ அது மாதிரி அவர்கள் தள்ளாத வயதில் இருக்கும்போது நீ என்ன செய்யணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்காக நீ பிரார்த்தனை செய்யணும் என்று ரப்பல் சொன்னாங்கன்னா நம்ம யார் பெற்றோர்களை மதிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும், சமூகத்தில் முன்னேற்றம் அடைய முடியும். 2 விதமான முன்னேற்றம் இருக்குது. கண்ணியமான முன்னேற்றம் இருக்குது, காசு பொருள் சம்பாதிக்கிறதுலையும் முன்னேற்றம் இருக்குது. இந்த எந்த ஒரு முன்னேற்றத்தை அடையணும்னாலும் சரி பெற்றோர்களை மதிக்கணும். அவர்களுக்கு எல்லா விதமான அனுபவங்களும் இருக்கிறாங்க. பெரும் நஷ்டம் ஏற்பட்டு நிற்கும் பொழுது விட்றாப்பா ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு தகப்பான்னு சொல்லுவாங்க. விட்றா இது போனால் இல்லைடா நீ இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி பெற்ற தாய் சொல்லுவாங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, தோத்துட்டியா உனக்கு இது வேணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, தோத்துட்டியா இறந்துட்டியா உனக்கு இது வேணும், நாங்கள் அன்னைக்கே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர யாரும் அரவணைக்க மாட்டார்கள். அதனால முதல்ல பெற்றோர்களை மதிப்பது தான் ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டதன் அடிப்படையில் செயல்படும் நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அன்புமான கூடி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன்.